வைரமுத்து அவர்களே, இனிமே எங்க அண்ணனை பத்தி வாயை திறந்தா அதோட பின்விளைகளை வேற மாதிரி நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்களை கங்கை அமரன் கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. அதோட முழு பின்னணியை இப்ப பாத்துருவோம். வைரமுத்து அவர்களே, மரியாதை தான் பேசிட்டு இருக்கேன். இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும். அது நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆகையால் உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள். நன்றியெல்லாம் கிடையாது, நன்றியெல்லாம் சொல்றதெல்லாம் வழக்கம் கிடையாது. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இளையராஜா அவர்கள் தன்னோட பாடல்களுக்கான ராயல்ட்டிய எனக்கு மட்டும் தான் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை கிளப்புறாரு. அதுக்காக இந்த ப்ரொடியூசர்கள் எல்லாம் சேர்ந்து அது எப்படி உங்களுக்கு மட்டும் சேரும், எங்களோட காசை வாங்கிட்டு தானே உங்களோட ப்ராடக்ட் வித்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ கோர்ட்ல போடுறாங்க. அப்போ கோர்ட்ல இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க போட்ட மியூசிக் எல்லாம் காசு கொடுத்து வாங்கினவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருது. இப்போ வைரமுத்து அவர்கள் ஒரு மேடையில் என்ன பேசுறாரு அப்படின்னா, இசைதான் பெருசுன்னு சொல்ல முடியாது, மொழிதான் பெருசுன்னு சொல்ல முடியாது, மொழியும் இசையும் ரெண்டு கலந்தாதான் ஒரு பாட்டா அது மாறுது அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் இசை குறைவானதுன்னு சொல்ல, இவர் ஒரு கவிஞரா இருந்தும் இசை ரொம்ப குறைவானதுன்னு சொல்லல, மொழி ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லல, மொழி குறைந்ததுன்னு சொல்லல, இசை உயர்ந்ததுன்னு சொல்லல, ஈக்குவலா சொல்றாரு. மொழி இல்லாமல் இசை இல்லை, இசை இல்லாமல் மொழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி மொழி இல்லாமல் இசை இல்லை, இசை இல்லாமல் மொழி இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஈக்குவலா தான் சொல்றாரு. ஆனா இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கங்கை அமரன் ஏகப்பட்ட வசனம் பேசுறாரு. வைரமுத்து அவர்களை இழிவா தர குறைவா கண்ட மேனிக்கு பேசுறாரு. வைரமுத்து எங்க காலிலேயே விழுந்து கடந்திருக்கணும், வைரமுத்து எங்க போட்டோவை வச்சு பூஜை போடணும், வைரமுத்து எங்களுக்கு கும்பிடணும், வைரமுத்து ஒரு எதுவுமே இல்லாம வந்தவர், ஒரு பிச்சைக்காரரு, எதுவுமே இல்லாம வந்தவர், ஏகப்பட்ட வசனம் பேசுறாரு. இப்போ நான் கேக்குறேன், வைரமுத்து அவர்கள் எதுவுமே இல்லாம இங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க, அவருக்கு நீங்க தான் வாய்ப்பு கொடுத்தீங்க, இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் கிராமத்துல இருந்து பொட்டியை தூக்கிட்டு கோடீஸ்வரனாவே சென்னைக்கு வந்துட்டீங்களா? நீங்க மட்டும் எல்லாமே கத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கலையா? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தானே இந்த இடத்துக்கு வந்தீங்க. நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களை எட்டி உதைக்கலையா? உங்களை தரக்குறைவா இழிவா கூட பேசல வைரமுத்து அவர்கள், உங்களை தரக்குறைவா பேசல. ஆனா அவரு எந்த அளவுக்கு நாகரிகமா பேசணுமோ அந்த அளவுக்கு நாகரிகமா தான் மேடையில பேசினாரு. ஆனா அத துளி கூட கருதாத இவர் கங்கை அமரன் என்ன பண்றாருன்னா, தரக்குறைவா நாகரிகமா, ஏன்னா பத்திரிகையாளரே ஏய் நீ கேட்டியா ஏன்னுவாரு. அப்பேற்பட்ட ஆளுதான் இவர்கிட்ட நாம நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாதுதான். இன்னொன்னு சொல்றாரு, அவர் இப்ப பணக்காரா இருக்கிறாரு, உங்களுக்கு தான் கலைஞர் வீடு கொடுத்திருக்காரு, திமுக சப்போர்ட் இருக்கு, நீங்க ஏகபோக வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அவர் பேசுனது பிரச்சனை கிடையாது, அவருக்கு வீடு கொடுத்துட்டாங்க, அவர் ஏகபோக வாழ்க்கைய வாழ்றாரு, கார்ல வர்றாரு, கார்ல போறாரு அப்படின்றதுதான் இவருக்கு பொறாமையா மாறிட்டு இருக்குது. அந்த பொறாமையை தான் வெளிப்படுத்துறாரு. ஒரு வார்த்தையை ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறாரு. வைரமுத்து நல்ல கவிஞர் தான், ஆனா நல்ல மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்க அண்ணனும் ரொம்ப நல்ல மனிதனா? இன்ஸ்டா யூடியூப் எடுத்தா உங்களையும் உங்க அண்ணனையும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம் திரு. வணக்கம் 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 வணக்கம். டீ சாப்பிட்டு ஏன் என்னாச்சு, எங்க போறீங்க? தமிழ் இனத்துக்கே துரோகம் செஞ்சவங்க நீங்க ரெண்டு பேரும். எத்தனையோ தொகுதிகள் இருந்தும் ஸ்டார் தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியிலே நிற்பதற்கான காரணம், அதாவது நானும் அண்ணன் அவர்களும் பாடிய பாடல் நாட்டுப்புற பாடல் சம்பந்தமே இல்லை. அவன் நான் நிற்பதற்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறேன். தாங்களுக்கு தங்களுக்கு தாங்களுக்கு தங்களுக்கு தாங்களுக்கு தங்களுக்கு இது பாட்டுப்புற பாடல். இன்னைக்கும் நாம ராஜா சாரோட மியூசிக் இல்லாம யாரும் தூங்குறது இல்ல, யாரும் வேலை செய்யறது இல்ல, யாரும் டிராவல் பண்றது இல்ல. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவரோட மியூசிக் தான் தேவைப்படுது நமக்கு. ஆனா மியூசிக்க மட்டும் கேக்குறோமா? பாடல் இல்லாம, வார்த்தைகள் இல்லாம, மொழி இல்லாம மியூசிக்க மட்டுமா கேட்கிறோம் நம்ம? ஒரு இசை என்பது பிறக்கும் போது அது நார்மலான ஒரு குழந்தையதான் பிறக்குது. அதை அலங்கரிக்கிறது மொழிதான், வார்த்தைகள் தான். எந்த ஒரு பாட்டையும் நீங்க வார்த்தைகள் போட்டுதான் தேடி அதை பாட முடியும். நீங்க வெறுமனே சொன்னீங்கன்னா எந்த இசை இல்லாம பாட்டு பாடிடலாம், பாட்டு இல்லாம இசை ஒரு நாளும் ஜெயிக்காது. வெறும் இசையை மட்டும் கேட்டு ரசிக்கிறவங்க யாருமே கிடையாது. அது ஒரு கட்டத்துக்கு மேல சலிச்சு போயிடும். இசை இல்லாமலே கிராமங்கள்ல கொத்தனார வேலை செய்யும் போதும், நம்ம நாத்து நடும் போதும், எத்தனையோ வேலைகள்ல சும்மா அப்படியே அந்த இப்ப நித்த நெல்லுசோறு கூட அது அந்த மாதிரி வந்த பாடல்கள் தான். நித்த நெல்லுசோறு நீ மணக்கும் கத்திரிக்கா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா
இசை இல்லாம அவங்க பாடுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தை பாடுவாங்க. ஏன்னா வார்த்தைகள்ல தான் ராகம் வருது, இசையில வர்றது இல்ல. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சீமான் அண்ணன் மேடைக்கு மேடை நிறைய பாடல்களை பாடுவாரு, அவர் இசையை கலந்து பாடுறது இல்ல, அவரு வெறும் ராகத்தை கலந்துதான் பாடுறாரு. அப்பேற்பட்ட இசை இல்லாம மொழி இருக்கும், ஆனா மொழி இல்லாம ஒரு இசை ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லாத ஒண்ணு. அப்ப நீங்க தான் அவருக்கு நன்றியா இருந்திருக்கணும். நீங்க பேசுற வார்த்தைகள்ல லிட்டரலா மிரட்டுறாரு. நீங்க ஏதாச்சும் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா வேற மாதிரி பின்விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, அரசியல் மூலியமா நாங்க பிரஷர் கொடுக்கோம் உங்களுக்கு அப்படின்றாரு. அதாவது எப்படின்னா அதிகாரத்தோட திமிரு தான் அந்த வார்த்தைகள்லாம் வருது, அதிகாரத்துல இருந்து பேசுற திமிரு தான் அதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே வைரமுத்து அவர்களை வந்துட்டு எச் ராஜா வந்துட்டு தலையை வெட்டிடுவேன்னு சொன்னப்ப கூட நாம எல்லாம் விட்டுட்டோம். அதனாலதான் மறுபடியும் அவரை மிரட்டி பார்க்கலாம் அப்படின்றதுக்கான தோணிதான் இது. இன்னொன்னு என்னன்னா ஒரு பண்ணையார் மனப்பான்மை தான். நாம வாய்ப்பு கொடுத்துவேன், நமக்கு ஈக்குவலா வந்தான், இன்னைக்கு நம்மளே மிஞ்சி போயிட்டான் அப்படின்ற ஒரு பண்ணையார் மனநிலைமை தான். அவன் எப்படி அவ்வளவு பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு மனப்பான்மை தான் கங்கைமரன் கிட்ட இருக்குது. ஒரு பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, ஒரு சக தொழிலாளிக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, சக கவிஞர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. இன்னொரு தகவல் இருக்கு, இது வந்து வலைபேச்சுல வந்துட்டு அந்தணன் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இளையராஜா அவர்கள் கிட்ட 20 வருஷமா வேலை செஞ்சிருந்த ஒரு டிரைவரை ஒரே ஒரு மெசேஜை தட்டி நீ வேலைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு கம்பெனிலையும் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சிருந்தாலே, ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சா கூட அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி ஒண்ணு நடத்தி அவர்கள் ஒரு கௌரவிச்சு அனுப்புவாங்க. அது ஆபீஸா இருக்கட்டும், சின்ன அவ்வளவு கூட வேண்டாங்க, ஒரு கூலி வேலை செய்யற தொழிலாளிக்கு அப்படிதான் அவங்க மரியாதை செஞ்சுதான் அனுப்புவாங்க. ஒரு துப்புரவு தொழில் செய்யற தொழிலாளிகளுக்கு கூட அவங்க இவ்வளவு நாள் இருந்து ஒரு வேலை விட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான மரியாதையை கொடுத்துதான் அனுப்புவாங்க. ஆனா 20 வருஷம் வேலை செஞ்ச ஒருத்தனை ஒரே ஒரு மெசேஜை போட்டு நீ நாளைக்கு இருந்து வேலைக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு உயர்ந்த உள்ளம் படைத்த ஜனங்கன்னு பாருங்க. ஏஆர் ரஹ்மான் வரும் வரை அந்த பின்னணி இசை கலைஞர்கள் யாருமே அங்கீகரிக்கப்பட்டதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? நினைவிருக்கிறதா? இளையராஜா இருந்த வரைக்கும் யாருங்க சிங்கர்ஸ்? யேசுதாஸ், எஸ்பிபி, மனோ, ஜானகி, சித்ரா, ஸ்வர்ணலதா, இவங்களை தாண்டி வேற யாராவது சிங்கர் இளையராஜா பீரியட்ல பெரிய ஆளானவங்க சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் எத்தனை பேரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்? சாக்ஸபோன் கலைஞர் முதற்கொண்டு அந்த ஆல்பத்துல பெயர் போடுவார்கள் தெரியும்ல, எல்லாரும் பேரும் போடுவாங்க தெரியும்ல. இளையராஜா செஞ்சு இவங்க வந்துட்டு வைரமுத்து அவர்களை சொல்றாரு, வைரமுத்து வந்துட்டு நல்ல கவிஞன் ஆனா நல்ல மனிதன் கிடையாது, பணத்தாசை பிடித்தவர்கள். பணத்தாசை பிடிச்சவர் அவரா இல்ல நீங்களா? மியூசிக் கம்போசிங் மிஷினை ஏஆர் ரஹ்மான் இறக்குமதி செய்கிறார். இளையராஜா தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு வருஷம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வெளில எடுக்க தெரியுமா? நீங்க இசையமைச்ச பாடல்களை யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல கேட்டாதான் ராயல்டி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளையராஜா அவர்களை வந்துட்டு உயிருக்கு உயிரா நினைச்ச எஸ்பிபி அவர்கள்கிட்டயே நீங்க வந்துட்டு அவரோட கான்செர்ட்டுக்கு பணம் கேட்ட பண பேய்கள். நீங்க வந்துட்டு அந்த பணத்தாசையை பத்தி பேசவே கூடாது, தகுதியே கிடையாது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சினிமால தன்னோட கூடாரம் காலி ஆயிடுச்சு, சினிமால நம்மளோட வியாபாரம் பருப்பு வேகல அப்படின்னதுமே உடனே பணத்துக்கு என்ன வழி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிஜேபியை புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொன்னா நமக்கு அங்க எதனா நமக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இவர் வந்துட்டு ஒரு புகழாரத்தை பாடுறாரு. உடனே இவங்களுக்கு எம்பி பதவியை கொடுக்குறாரு. மொத்த தமிழினமே வச்சிட்டு இருந்த நம்பிக்கைய கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதை வந்துட்டு துச்சமா எண்ணி தமிழ் இனத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு பிஜேபியில போய் சேர்ந்த ஒருத்தர் தான் நம்ம ராஜா சார்ன்றது. அவரை விமர்சனம் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை நம்ம ரசிச்சு 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 அவரை வந்துட்டு நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கோம். நீங்க பாருங்க, இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா டிஷர்ட் போட்டுட்டு எதிர்பாராம், இவர் போயிட்டு அங்க போய் சேர்ந்துக்கு வரோம். இவங்க எந்த அளவுக்கு சுயநலமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தான் பெற்ற மகன் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா வந்து இஸ்லாமிய மதத்தை தழுவி இருக்காரு. இப்ப அவரு வந்துட்டு பிஜேபியை எதிர்க்கிறாரு, அவர் வந்துட்டு மதவாதத்தை எதிர்க்கிறாரு. ஆனா இவங்க ஆதரிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு முரண்பாடா சொந்த மகன்களுக்கே உண்மையா இல்லாதவங்க நமக்கெல்லாம் உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம என்ன எதிர்பார்க்க போறோம்? வைரமுத்து அவர்கள் வந்துட்டு அப்படி கிடையாது. அவர் ஆரம்பத்துல இருந்தே தன்னோட ஒரு திமுக ஆதரவாளரா தான் காட்டிக்கிறாரு. ஆனா திமுக ஆதரவாளரா காட்டிக்கல, திராவிட ஆதரவாளரா காட்டிக்கிறாரு. திராவிட ஆதரவாளர்னா தமிழ்நாடே திராவிடத்தை ஆதரிக்குது, தமிழ்நாடே திராவிட ஆதரவாளராக தான் இருக்கிறாங்க. மெஜாரிட்டியா இருக்கிற தமிழர்களோட உணர்ச்சிகளை மதிச்சு அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வைரமுத்து அவர்கள் வந்து தமிழினத்திற்கும் தமிழுக்கும் கொடுத்திருக்கிற மாபெரும் முக்கியத்துவத்தையும் மாபெரும் புகழாரத்தையும் நம்ம சொல்லி முடியாத அளவுக்கு தமிழை பெருமைப்படுத்தி இருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசமா இருக்கட்டும், கருவாச்சி காவியமா இருக்கட்டும், அவரோட எந்த ஒரு கவிதையை எடுத்துக்கினாலும், அவரோட எந்த ஒரு பாடலா எடுத்துக்கினாலும் அது தமிழை பெருமைப்படுத்துற மாதிரி தான் இருக்கும்.
தங்கமே தமிழுக்கு இல்லை கட்டுப்பாடு. அதுல சொல்றாரு பாருங்க, ஒரு சரக்கு இருக்குது, மிடுக்கு இருக்குது, மெட்டு போடு அப்படின்னு. ஒரு லவ் சாங்க கூட நம்ம ரசிக்கிறபடியா தமிழை பெருமைப்படுத்தி நம்ம ரசிக்கிறபடியா கொடுக்குறாருன்னா எந்த அளவுக்கு தமிழை நேசிக்கிற ஒரு மனுஷனா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இவங்க வெக்கமே இல்லாம போயிட்டு அங்க போய் உக்காந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கட்சியில போய் உக்காந்துட்டு இவங்க வந்துட்டு தமிழர்களை வந்துட்டு நீங்க சரியில்லை, நீங்க பணத்தாசை பிடிச்சவங்க, நீங்க அப்படி நீங்க இப்படின்னு சொல்லிட்டு குற்றப்படுத்துறாரு. எந்த அளவுக்கு கேவலமா நினைச்சிருந்தா, எந்த அளவுக்கு பண்ணையார் மனநிலைமை இருந்திருந்தா பகிரங்கமா ஒரு சோசியல் மீடியால மிரட்டுவார். ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படின்ற ஒரு தைரியம் தானே, அதே போல பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்ற தைரியம் தானே. இதெல்லாம் வச்சு நீங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆணியும் புடுங்க முடியாது, வைரமுத்து அவர்களையும் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது.